சந்தோஷம். வாழ்க வளமுடன். ஒரு தொழிலை ஆத்ம திருப்தியோடு செய்தால்தான் நான் அதில் நிறைவடைய முடியும் என்று மிகப்பெரிய வானொலி செய்தி வாசிப்பாளர் ஜிம் ஒரு முறை கூறினார். அவர் ஒரு முறை ஒரு நிருபர் கேட்கிறார், நீங்கள் வானொலி தான் செய்தி வாசிக்கிறீர்கள், எதற்கு இந்த கோட்டு ஷூட்டு என்று சொன்னபோது அவர் சொன்னார். அதற்கு பிறகு ஒரு நிமிடம் சொல்லி நீ நடந்து ஒரு கடைக்கு சென்று ஒரு காலுரையை வாங்கினார். அப்போ நிருபர் கேட்கிறார், நீங்கள் வானொலி தான் பேசப் போகிறீர்கள், உங்கள் முகம் தெரிவதில்லை, உங்கள் உடல் எதுவும் தெரிவதில்லை, எதற்காக இதை இந்த நேரத்தில் செலவிடுங்கள் கேட்டபோது சொன்னார், எனக்கு மனம் திருப்தியான மனம் வந்து அந்த காரியம் செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்காக நான் எந்த காரியம் செய்வதில்லை, நான் என்னை முழுமையாக தயார்படுத்தி கொண்டு ஒரு செயலுக்கு செய்தால் அதுதான் எனக்கு ஆத்ம திருப்தி. அந்த ஆத்ம திருப்தியோடு நான் செய்தி வாசித்தால்தான் எனக்கு மனம் திருப்தி. அதற்காக நான் கோட்டு சுட்டு அணிந்து காலுரை அணிந்து என்னை முழுமையாக நான் உணர்ந்த பிறகுதான் என்னுடைய செயலை செய்வேன் என்று சொன்னோன் இந்த நிருபர் சிரித்து கொண்டாராம். சில நேரங்களில் நம்மளை உணர்ந்து செய்தால் அதுவே மிகப்பெரிய ஆத்ம திருப்தி என்று சொல்கிறார்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.